الحمد لله الذي نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمدا عبده ورسوله. قال الله تعالى في شان حبيبه: اعوذ بالله من الشيطان الرجيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. صلوات عليه ورواته. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وبارك وسلم عليه. قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولقد نصركم الله ببدر وأنتم أذلة فاتقوا الله لعلكم تشكرون. قال أيضا في آية أخرى: كم من فئة قليلة غلبت فئة كثيرة بإذن الله. قال نبينا صلى الله عليه وسلم: لا يدخل النار من شهد بدرا أو حديبية. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. நம்மையெல்லாம் முஸ்லிம்களாக மோமின்களாக வாழ வைத்துக் கொண்டிருக்கும், அதிலும் குறிப்பாக இவ்வுலக சர்தாரே ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறந்த உம்மத்திலே ஒரு நபராகவும், அதிலும் குறிப்பாக சுன்னத் வல் ஜமாஅத்து என்றும் அழியாத சக்திய சுன்னத் வல் ஜமாஅத்து கொள்கையிலே பிடிப்புள்ள அழுத்தமான மக்களாக ஆக்கி வைத்துக் கொண்டிருக்கும் அல்லாஹுக்கு எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. உங்களை எல்லாம் இந்த சிறந்த இரவிலே சந்தித்துக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹுக்கு. மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்பதை இஸ்லாத்தின் காணிக்கை வாயிலாக அந்த சந்தோஷத்தை தெரியப்படுத்த ஆசைப்படுகிறேன். ஹஜ்ரத் அவர்கள் சொன்னதை போல சுருக்கமா சொன்னாங்க, நான் பாக்கியசாலி, மாபெரும் பாக்கியம் உள்ளவன். ஏனென்று சொன்னால் பத்ரை பற்றி பேச வந்திருக்கிறேன். நீங்கள் அனைவர்களும் மிகப்பெரிய பாக்கியசாலிகள். ஏனென்றால் அதை பற்றி கேட்க உட்கார்ந்திருக்கிறீர்கள். இதை ஏற்பாடு செய்திருக்கக்கூடியவர்கள் அவர்களும் மிகப்பெரிய பாக்கியசாலிகள். அல்லாஹு தஆலா வாழ்நாளெல்லாம் இந்த பத்ர் நிகழ்வு, பத்ரீன்களுடைய அந்த அரும்பெரும் பாக்கியத்தை நமக்கு தந்து கொண்டே இருப்பானாக. இதை வாழ்வின் கடைசி பத்ர் இரவாக ஆகிவிடாமல் மென்மேலும் மென்மேலும் இந்த பத்ருடைய இரவை நமக்கு நசீவாக ஆக்கி அருள் வாரித்து அது பற்றிய வரலாறுகளை, செய்திகளை, சிறப்புகளை எல்லாம் உலமாக்களின் வாயிலாக கேட்கக்கூடிய நல்ல நசீபை எல்லாம் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்து கொண்டே இருப்பானாக. ஒன்றை வழங்க வேண்டும். தொடக்கமாக பத்ர் என்பது ஈமானோட உள்ள ஒன்று. நாம் பத்ரை நம்ப வேண்டும். பத்ர் போர்க்களத்தை நம்ப வேண்டும். அதை நம்பாமல் இருந்தால் ஈமான் இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்டவன். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். ஏனென்று சொன்னால் பத்ரை பற்றிய தகவல்கள் எல்லாம் குர்ஆனிலே பதிவு செய்யப்பட்ட ஒன்று. குர்ஆன் அல்லாஹுடைய வார்த்தைகள், பேச்சுக்கள். அதில் ஒரு வார்த்தையை, ஒரு ஆயத்தை மறுத்தாலும் கூட மார்க்க தீர்ப்பு, குஃப்ர் ஃபத்வா அவனுக்கு வந்துவிடும். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இதெல்லாம் யாரையும் அல்லாஹு தஆலா அந்த தரத்தில் ஆக்காமல் காலமெல்லாம் அந்த நம்பிக்கையிலேயே நம்மை வாழ வைப்பானாக. நான் ஓதிய அந்த ஆயத்தை தொடக்கமாகவே சொல்லிவிடுகிறேன். ஏனென்று சொன்னால் உள்ள போனா அது வருமானம் சொல்ல முடியாது. ஆல இம்ரான் சூறாவிலே அல்லாஹு தஆலா சொல்ல வருகிறான்: வலகத் நஸரக்குமுல்லாஹு பிபத்ரி வஅன்தும் அதில்லா. சஹாபிகளை பார்த்து அல்லாஹ் சொன்ன வார்த்தை, கண்டிப்பாக உங்களுக்கு அல்லாஹ் பத்ர் போர்க்களத்திலே உதவி செய்து விட்டான். நீங்கள் எப்படி இருந்தீர்கள்? வஅன்தும் அதில்லா, சொற்ப மனங்களாக இருந்தீங்கிறான். சொற்பம் என்று சொன்னால் லட்சத்தை கவனிச்சா 1000 சொற்பம் தான், 2000 சொற்பம் தான். ஆனால் அல்லாஹ் அந்த வார்த்தையை சொல்ல வரவில்லை, சொற்பத்திலும் சொற்பமாக இருந்தீங்கிறான். அந்த சொற்பத்தினுடைய வீரியத்தை சொல்லக்கூடிய பெருமக்கள் சொல்ல வருவார்கள். அது என்ன சொற்பம்? ஆமா, ரமலானுடைய மாதம்
வாழ்க்கையினுடைய முதல் ரமதான் நோன்பு வைத்திருந்தார்கள். லோக்கல் ஹால், நம்ம பாசையில சுகதாக இருந்தா பேஹாலாக இருந்தாங்க சஹாபாக்கள். பசியும் பத்தினையும் தாகித்தவர்களாக இருந்தார்கள், களைப்புக்கு உட்பட்டவர்களாக இருந்தார். இப்ப நம்ம எங்கேயாவது போயிட்டு வந்தோம்னு சொன்னா நோம்பு வச்சா அப்படியே பேஹாலா போய் படுத்த போறீங்க, தாங்க முடியல. நம்மளால நோன்பு வைத்துக் கொண்டு பகல் சுற்றுதலை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியல, உடம்பு ஜீரணிக்க முடியல. அரபு நாட்டினுடைய வெயில், அந்த சமயம் கடுமையான வெயில் காலமாக இருந்தது என்பதாக வரலாறு சொல்லி காட்டுகிறது. அடுத்த கட்டத்திற்கு நாம் நகரும் பொழுது கில்லத்து ஸலாஹ், ஆயுதங்கள் மிக மிக குறையும். என்ன போருக்காக கிளம்பி போனாங்க, போருக்கு கிளம்பி போகல, அவங்க போன நோக்கமே வேறு. ஆயுதங்கள் மிக மிக குறைவாக இருந்தது. சரி, பொருளாதாரம் இருந்ததா, அதுவும் ரொம்ப ரொம்ப குறைவு. சரி, வாகனங்கள் இருந்ததா, அதுவும் மிக மிக குறைவு. இப்பொழுது வாருங்கள், அல்லாஹ் சொல்றான், அல்லாஹுடைய மாபெரும் உதவி அங்கே உங்களுக்கு இருந்தது. வான்தும் மகிழ்வா, நீங்கள் மிக மிக சொற்பத்திலும் சொற்பமாக இருந்தீங்க. அர்த்தம் புரிகிறதா? அல்லாஹ்வுடைய இந்த வார்த்தையினுடைய தாக்கம். குதிரையா? இரண்டே இரண்டு தான். எதிரி படையில குதிரைகள் ஏராளம், அதையெல்லாம் கணக்கில் சொல்ல முடியாது. ஒரு அறிவிப்பிலே ஒரே ஒரு குதிரை மாத்திரம் தான் இருந்தது. மிக்தாத் பின் அம்ரு ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபிக்கு மாத்திரம் இருந்தது. இன்னொரு அறிவிப்பிலே இன்னொரு சஹாபிக்கும் ஒரு குதிரை இருந்தது. இந்த மிக்தாத் பின் அம்ரு ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தங்களது சொந்த அந்த குதிரையிலேயே பத்ரில் அல்லாஹ்வுடைய பாதையிலே வெட்டப்பட்டு ஷஹீதாக ஆக்கப்பட்டார்கள். வரலாறு பதிவு செய்கிறது, குதிரையில் வைத்து அல்லாஹ்வுடைய பாதையிலே முதலாக ஷஹீதாக ஆக்கப்பட்டவர்கள் பத்ர் போர்க்களத்திலே ஹஜ்ரத் மிக்தாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களாக இருக்கும் என்பதாக சொல்ல வருகிறது. ஆக ஆயுதங்கள் குறைவு, வாகனங்கள் குறைவு, 70 ஒட்டகைகள் இருந்தது என்பதாக சொல்ல வருகிறார்கள். சரி, கவச உடைகள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த கவச உடைகள் வெறும் 7 தாங்க, 6 7 தான் இருந்துச்சு. நபர்களும் குறைவாக இருந்தார்கள். தங்களுக்கு நன்றாக தெரியும், 313 அல்லது 314. எத்தனை இருக்கணும்? தலைக்கு ஒன்று இருக்கணும், தலைக்கு ஒரு வாகனம் இருக்கணும், தலைக்கு ஒரு அதாவது வாள் இருக்கணும். எல்லாமே ஒட்டகம் எத்தனை என்பதாக சொன்னா அங்க 100 கணக்கில் இருக்குது. இங்க வெறும் 70 ஒட்டகங்கள் தான், பத்தாது, அது போதாது. அல்லாஹ் சொல்றான், வான்தும் மகிழ்லா, நீங்கள் சொற்பத்திலும் சொற்பமாக இருந்தீர்கள். அந்த கட்டத்திலே வாளை எடுத்துக்கொண்டால் அந்த வாளுடைய எண்ணிக்கை எத்தனை என்பதாக பார்த்தா அதுவும் கூட, அதாவது 8 வாள்கள் மாத்திரம்தான் இருந்தது. அதுவும் உடைஞ்சி அந்த மொன பேர்ந்து அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையினுடைய வீரியம் இவ்வளவு அழுத்தமாக இந்த ஆயத்தில் விளங்குகிறது. உங்களுக்கு அல்லாஹ் உதவி செஞ்சா வான்தும் மகிழ்வா, நீங்கள் எல்லா வகையிலும் நீங்கள் சொற்பத்திலும் சொற்பமாக, குறைவிலும் குறைவாக இருந்தீர்களே என்பதாக அல்லாஹு தஆலா சொல்ல வரக்கூடிய ஜும்மாவுடைய தினத்தில் அவர்கள் கிளம்புகிறார்கள். ஜும்மாவுடைய தினத்தில் ஒரு வரலாறு, திங்கட்கிழமை கிளம்புகிறார்கள். போர் நடைபெற்றது, அது ஜும்மாவுடைய தினமாக இருக்கும். ரமலானுடைய பிறை 8 கிளம்புகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்க மதீனாவிலே தனக்கு பகரமாக அந்தகராக இருக்கும் கண் தெரியாத சஹாபி ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களைத்தான் நியமனம் பண்ணுகிறார்கள். அதற்கு அடுத்ததாக கொடியை முஸஅப் பின் உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்ட்ட கொடுக்கிறாங்க. இவர்களுக்கு முன்னால அது படைக்கு உள்ள கொடி, அது இவர்களுக்கு முன்னால 2 கொடிகள், கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய 2 கொடிகளை ஹஜ்ரத் அலி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட ஒன்றை கொடுக்கப்பட்டுச்சு. அவர்கள் வலது பக்கம் வராங்க, பெருமானாரின் வலது பக்கம் நிற்கிறாங்க. இன்னொரு கொடி அன்சாரி சஹாபி ஒருத்தருடைய கையில் கொடுக்கப்படுது. இதுதாங்க அன்று நடந்த தொடக்க நிகழ்வுகளாக இருக்கும். சரி, இந்த பத்ர் ஏற்பட்டதுக்கு என்ன காரணம்? அதாவது 2 செக்கு வைக்கப்பட்டிருக்குது. இந்த பத்ரை தவிர்த்துக் கொண்டிருக்கலாம், இந்த போர்க்களத்தை குறைஷிகள் மக்கா காபிர்கள் தவிர்த்திருக்கலாம். அல்லாஹ் அதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருந்தான். ஆனால் அதை அவர்கள் தவறவிட்டு விட்டார்கள். நிர்பந்தமாக பத்ரிலே அவர்கள் களமிறங்குகிறார்கள். இங்கே மட்டும் என்ன, பத்ரிலே நிர்பந்தமாக போரில் தள்ளப்பட்டு விட்டார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுதான் பத்ருடைய காரணிகளாக இருக்கும். பொதுவாகவே ஒன்று விளங்குங்க, இது நடைபெற்ற ஆண்டு ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு.
வரலாற்றுக்குள் நாம் நுழையும் பொழுது இந்த ஹிஜ்ரி 2வது வருஷத்துக்கு ஒரு தனி இடமே இருக்குதுங்க. முதலாவதாக சொல்ல போவதாக இருந்தா 17-16 மாதங்கள் கிபிலா காபாவில் இருந்து பைத்துல் முகத்தஸுக்கு மாற்றப்பட்டு பின்னர் மறுபடியும் காபாவிற்கு கிபிலா மாற்றப்படுகிறது. அது நடந்தது இந்த ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டுதான். கித்தால் ஜிஹாத் என்று சொல்லப்படக்கூடிய போர் கடமையாக ஆக்கப்படுது. அது ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டுதான் ஷஅபானுடைய மாதத்திலே கடமையாக ஆக்கப்படுகிறது. நோன்பும் கடமையாக ஆக்கப்படுகிறது ரமலானிலே. ரமலான்கிறது இருந்துச்சு, அது உலகம் உள்ளுலகம் தொடக்க காலத்தில் இருந்தே ரமலான் இருந்தது. ஆனால் அந்த ரமலானிலே நோன்பு கடமையாக ஆக்கப்பட்டது. அதுவரை கடமையான நோன்பாக இருந்தது ஆஷுராவுடைய தினம். அந்த நோன்பினுடைய சட்டம் சுன்னத்தாக மாற்றப்பட்டு ரமலான் ஒரு மாதமும் நோன்பாக கடமையாக ஆக்கப்பட்டது ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு. அதற்கு பிறகு நாம் நுழைவதாக இருந்தால் நபியினுடைய பால்குடி சகோதரர் உஸ்மான் பின் மலூன் வஃபாத்தாக ஆக்கப்பட்டது ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு. அதற்கு பிறகு நாம் பார்ப்பதாக இருந்தால் நபியினுடைய அருமை மகளார் ருக்கையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஹஜ்ரத் சய்யிதனா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய மனைவியா, அவர்கள் வஃபாத்தாக ஆக்கப்பட்டது இந்த ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு தான். அதுவும் பத்ர் போர்க்களத்தினுடைய நாட்களில் தான். அதற்கு அடுத்ததாக தனது அடுத்த மகளார் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை அதே உஸ்மானுக்கு நிக்காஹ் செய்து கொடுத்ததும் இந்த ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு தான். அதற்கு அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது செய்தனா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை செய்தனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு நிக்காஹ் செய்து கொடுத்தது இந்த ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு தான். பெருநாள் தொழுகை கடமையாக, பெருநாள் தொழுகை மார்க்கமாக ஆக்கப்பட்டது, ஜக்காத்து கடமையாக ஆக்கப்பட்டது, சதகத்துல் ஃபித்ர் கடமையாக ஆக்கப்பட்டது, ஆகக்கூடி பத்ர் போர்க்களம் ஏற்பட்டது கிபி 624 ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு தான். இந்த ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டுக்கு அவ்வளவு பெரிய தொடர்பு இருப்பதை வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கிறோம். அந்த ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டுல சஃபர் மாதம் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, ஒரு தகவல் வருது. மக்காவிலிருந்து உமைய் இப்னு கலஃபுடைய தலைமையில 100 குறைஷிகள் கொண்ட ஒரு வியாபார குழு, அதாவது 2500 ஒட்டகங்களோடு ஷாம் நாட்டுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. இதை நாம வழிமறிக்கணும் என்பதாக நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானும் ஒரு 200 சஹாபாக்களோட அந்த இடத்தை நோக்கி அவர்கள் செல்கிறார்கள். ரவுலாங்கிற மலைக்கு அருகாமையில புவாத்துங்கிற இடத்தை நோக்கி போயிட்டாங்க. எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவர்கள் செல்வதற்கு முன்னாலேயே அந்த வியாபார குழு பாஸ் ஆயிடுச்சு. அந்த இடத்தை சரி சொல்லி திரும்ப வந்துட்டாங்க. அதே ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ஜமாத்துல் அவ்வல் மாதம் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இன்னொரு தகவல் வருது. 200 அல்லது 150 சஹாபாக்களோட அடுத்த கட்ட தகவல் என்னவென்றால், அபூ சுஃபியானுடைய தலைமையில ஒரு வியாபார குழு மக்காவில் இருந்து ஷாம் நாட்டுக்கு மிகப்பெரிய செல்வத்தோடு பொருளோடு சென்றுகிட்டு இருக்காங்க. உடனே சஹாபாக்களை 200 150 சஹாபாக்களை அழைத்துக் கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உசைராங்கிற இடத்துக்கு டென்ட் அடிக்கிறாங்க. அந்த வியாபார குழுக்களை நம்ம வழிமறிக்கணும். அதெல்லாம் ஒரு காரணம் இருக்குது. சும்மா அவர்கள் வரல, அல்லாஹ்வுடைய உத்தரவு அங்க இருக்குது. ஏன் இப்படி அட்டாக் பண்ணணும், அந்த வியாபார குழுக்களை ஏன் வழிமறிக்கணும் என்பதெல்லாம் வரலாறு தனிப்பட்ட ஒரு காரணங்களை நமக்கு சொல்லித்தர. ஆக ஷாம் நாட்டுக்கு செல்லக்கூடிய இந்த வியாபார குழுவை நாம வழிமறித்து அந்த பொருள்களை எடுத்துட்டு வரணும் என்பதாக போயிட்டாங்க. ஆனால் என்ன நடந்துச்சு என்பதாக சொன்னா, இவர்கள் அந்த உசைராங்கிற இடத்துக்கு போறதுக்கு முன்னாலேயே அந்த இடத்திலிருந்து கடந்து சென்று விட்டார்கள் ஷாமுக்கு. அது பல நாட்களாகிவிட்டது. இந்த தகவல் வந்த உடனே நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப மதீனாவுக்கு வந்துட்டாங்க தோழர்களோடு. சரி, இந்த தகவல்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஷாம் நாட்டுக்கு சென்ற அபூ சுஃபியானின் தலைமையில் உள்ள அந்த வியாபார குழு திரும்ப மக்காவுக்கு வந்துகிட்டு இருக்குதுங்கிற தகவல், ஒரு ரூமர் கிடைக்குது, ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு ஆக்டிவிட்டா இருக்காங்க பாருங்க. உடனே தல்ஹா உபைதுல்லாஹ்ங்கிற சஹாபியையும் ஸஅத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த 2 சஹாபிகளையும் மதீனாவுக்கு வடக்கு பக்கமாக அனுப்பி வைக்கிறாங்க. போய் நீங்க அங்க உள்ள செய்திகளை நல்ல ஆய்வு செஞ்சு தெரிந்து தெளிந்து கொண்டு வாங்கிறாங்க. இந்த 2 சஹாபிகளும் போயிட்டாங்க. போய் ஹவுராங்கிற இடத்துல போய் டென்ட் அடிக்கிறாங்க.
இந்த ஹவுராங்கிற இடத்தை தாண்டிதான் அந்த வியாபார குழு போக இருக்குது. அந்த ஹவுராங்கிற இடத்துல போய் உட்கார்ந்த உடனே கொஞ்ச நாள்ல அந்த அதாவது சாம்நாட்ல இருந்து அபூ சுஃபியானின் தலைமையில் வரக்கூடிய வியாபார குழு வந்துருச்சு. அதை நல்ல ஆய்வு செய்யறாங்க. ஆய்வு செஞ்சா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து சொல்றாங்க, ஹவுராங்கிற இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. ஆனால் அந்த வியாபார குழுவை பற்றி உள்ள தகவல்களை இவ்வளவு விளக்கமாக டீடைல்ஸ் எவ்வளவு விரிவாக சொன்னாங்க தெரியுமா? மிகப்பெரிய பொருளாதாரம் அவங்கள்ட்ட இருக்குது. அதாவது 50,000 தங்க நாணயங்களுக்கு ஈக்குவலான தங்க நாணயங்களும் இருக்குது, அதுக்கு சமமான வியாபார சரக்குகளும் இருக்குது. அது மட்டும் இல்ல 1000 ஒட்டகங்களும் இருக்குது. இந்த தகவல் கிடைக்குது. என்ன 1000 ஒட்டகங்கிறது சாதாரணமானதா? கிட்டத்தட்ட ஒரு 10, 15, 20 வருஷத்துக்கு முன்னால ஒரு செய்தி படிச்சாங்க. துபாயில ஒரு வெள்ள ஒட்டகம் ஏலத்துக்கு வருது. அரபு சேட்டைகள் எல்லாம், துபாய் சேட்டைகள் எல்லாம் ஏலத்துல பங்கெடுக்கிறாங்க. பங்கெடுக்கும் போது கடைசியாக அந்த வெள்ள ஒட்டகம், ஒரு வெள்ள ஒட்டகம் எவ்வளவு ஏலத்துக்கு போச்சு? நான் சொல்றது 20 வருஷம் இருக்கும் அந்த செய்தியை படிச்சு. அந்த வெள்ள ஒட்டகம் 1 கோடிக்கு போச்சு. 1 கோடிக்கு போச்சு. இப்ப அந்த 100 ஒட்டகங்களை கொண்ட அந்த பிரயாண குழு அங்கிருந்து வந்துகிட்டு இருக்குது. இந்த தகவல் வந்த உடனே, ஆனால் என்ன தெரியுமா, இவங்க 2 பேரும் ஒரு அருமையான ஒரு செய்தியை சொல்றாங்க. அது என்ன செய்தி என்பதாக பார்த்தா, இவ்வளவு ப்ராப்பர்ட்டி உள்ள, செல்வங்கள் உள்ள, பொருட்கள் உள்ள, ஒட்டகங்கள் உள்ள, இதை பாதுகாப்பதற்கு, கண்காணிப்பதற்கு நபர்கள் கம்மியாக இருக்கிறாங்கிற தகவல். வெறும் 40 பேர் தான் இருக்கிறாங்க. இந்த தகவலை அப்படியே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து தெரிவிச்ச உடனே சஹாபாக்கள் எல்லாம் அப்படியே துள்ளி எழுறாங்க. இதை வந்து நம்ம அட்டாக் பண்ணணும், இந்த கூட்டத்தை வந்து நாம மறிக்கணும், வழிமறிக்கணும் என்பதாக. இவங்க ஹிஜாஸை கடக்கும் பொழுது நாம போய் வழிமறிச்சிடணும், பொருளாதாரங்களை எடுத்துட்டு வந்தது என்பதாக சொல்லும் போது 2 காரணங்களை வரலாற்று ஆசிரியர்கள் இந்த சமுதாயத்துக்கு தெரியப்படுத்துறாங்க. என்ன காரணம் என்பதாக சொன்னா, மிகப்பெரிய செல்வம் அந்த வியாபார கூட்டத்துல இருக்குது, அபூ சுஃபியானின் தலைமையில இருக்குது. இது வந்துட்டா நமக்கு அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஏழ்மையில இருந்தாங்க, கஷ்டத்துல இருந்தாங்க, தேவையில இருந்தாங்க, இது நமக்கு பயன்படும் இல்லையா அப்படிங்கிற நோக்கம் மாத்திரம் அல்ல. ஏற்கனவே இவர்கள் வந்து ஹிஜ்ரத் செய்யும் போது அப்படியே வீடு வாசல்கள் எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு மதீனாவுக்கு வந்துட்டாங்க. அங்க அப்படியே குறைஷிகள் எடுத்துக்கிட்டாங்க. அப்ப இதை ஈடு செய்யணும். நம்ம பொருளாதாரத்தை அவங்க எடுத்து வச்சிருந்திருக்காங்க, முறையாக அவர்கள் நமக்கு தரணும், தருவதற்கு மனம் இல்லை, அப்படியே அபகரித்து விட்டார்கள். அது நம்ம பொருள், நம்ம ப்ராப்பர்ட்டி, அது இதை ஈடு செய்யணும் என்பதற்காக வேண்டி இதை அட்டாக் பண்ணி ஆகணும், இதை வழிமறிச்சாகணும், அந்த பொருட்களை நாம எடுத்து வந்தாகணுங்கிற வேகத்தில் அவர்கள் வந்து செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. 2வது இன்னொரு காரணம் என்னவென்று சொன்னால், இந்த செய்தி வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனத்து சஹாபிகளுக்கு ஒரு அறிவிப்பு செஞ்சாங்க. ஹாதிஹி ஆயிரத்து குரைஷ், இதோ குரைஷிகளுடைய வியாபார குழு வந்துகிட்டு இருக்குது. ஃபீஹா அம்வாலுன் கஸீரத்துன், அவர்கள மிகப்பெரிய பொருளாதாரங்கள் இருக்குது. எனவே ஃபக்ருஜு இலைஹா, நீங்க எல்லாரும் அதன் பக்கம் போங்க. வல அல்லல்லாஹ யுஃபிக்குமா, உங்களுக்கு அந்த பொருளாதாரத்தை அளிப்பதற்கு, ரிஸ்காக அளிப்பதற்கு, செல்வமாக அளிப்பதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கிறாங்க. வரலாறு ஆசிரியர்கள் இன்னொரு காரணத்தை எழுதுறாங்க. ஏன் இப்படி என்பதாக சொன்னா, பொருளாசை அடிப்படையிலேயோ, கொள்ளையடிக்கணுங்கிற அடிப்படையிலேயோ, வழிப்பறை செய்யணுங்கிற அடிப்படையிலேயோ கிடையாது. மதீனத்துக்கு இடம் பெயர்ந்த பிறகு இஸ்லாம் அசுர வளர்ச்சியில வளர்ந்துகிட்டு இருக்குது. 4 மேனை பொழுது வண்ணம் வந்த வண்ணம் இருக்கிறாங்க. மற்ற காபிர்கள் பெருசுகளுக்கு பொறுக்கல, இவர்களை அழிக்கணும், இஸ்லாத்தை ஒழிக்க வேண்டும், ஈமானை அடியோடு எடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, முகமதை கொல்ல வேண்டும், தோழர்களை கொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு மிகப்பெரிய பொருளாதாரத்தை அவங்க கரைச்சாங்க. பொருளாதாரம் பத்தாது, அந்த பொருளாதாரத்தை தேடித்தான் சாம்நாட்டுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த செய்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்துருச்சு. இந்த செல்வத்தை நாம் அபகரித்து விட வேண்டும், நம்மை தாக்குவதற்காக எடுத்துக்கொண்டு வரக்கூடிய இந்த செல்வத்தை நாம சும்மா விட்டக்கூடாது என்பதற்காக வேண்டி அதுக்குதான் இந்த ஏற்பாடு. ஒண்ணு பொருளாசை அடிப்படையிலேயோ கொள்ளை அடிக்கணும், வழிப்பறி பண்ணணும் அப்படிங்கிற நோக்கமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடையாது. இதை நோக்கமாக எவன் ஒருவன் சொன்னாலோ அவனுக்கு வரலாறு தெரியாமல் ஆக்கப்பட்டு விடுவான். ஆக இந்த உத்தரவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உடனே சில சஹாபாக்கள் அதை லேசா கருதிட்டாங்க, சில சஹாபாக்கள் அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்க. சரி, அப்ப அந்த அறிவிப்பு என்ன காட்டுகிறது, நபியுடைய அறிவிப்பு என்ன காட்டுகிறது என்பதாக சொன்னா, இது போராக இல்லை, இது உங்களுக்கு கடமையாக ஆக்கப்படவில்லை, வெறுமன அட்டாக் தான், அந்த வழிப்பறி தான், அதாவது அந்த பொருட்களை நாம எடுத்துக்கொண்டு வந்தோம், அவ்வளவுதான் நோக்கம் என்பதாக சொன்ன உடனே
சஹாபாக்களுக்கு இந்த எண்ணம் கிடையாது. ஆனால் அங்கே வேற முகம் காட்டப்பட்டு விட்டது, சூழ்நிலை மாற்றி அமைக்கப்பட்டு விட்டது. போரை சந்திக்கிறார்கள், நபி போரை சந்திப்பார்கள், போர்க்களத்தில் நுழைவார்கள் என்று எந்த சஹாபியும் நினைச்சு கூட பார்க்கலைங்க. அந்த வியாபார கூட்டத்தை தடுத்து நிறுத்தி அந்த பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டு வர வேண்டும். அந்த கூட்டத்துக்கு பதிலாக மக்கா படையினரோடு அந்த கூட்டத்தோடு மூர்க்கத்தனமான முறையிலே சண்டை நடக்கும் என்பதாக யாருக்கும் எந்த நினைப்புமே கிடையாது. இப்ப சொல்லுங்க, பத்ர் நிர்பந்தமாக திணிக்கப்பட்டது. பத்ர் எப்படியோ இருக்க வேண்டிய அந்த இடத்துல அதை போர்க்களமாக ஆக்கப்பட்டதுக்கு யார் காரணம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களுக்கு போரில் அதாவது அந்த வழிமறிப்பு அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதை அவர்கள் நிர்பந்தமாக ஆக்கல, கடமையாக ஆக்கல. அவர்களுடைய விருப்பத்திற்கும் இஷ்டத்திற்கும் விட்டுவிட்டார்கள். வரலாறு சொல்லி காட்டுகிறது, அக்ஸரு சஹாபாக்கள் அதிகமானவர்கள் இந்த நிகழ்வுகளில் பங்கு பெற அதை குற்றம் பாவம் என்பதாக நினைச்சு கூட பார்க்கிறேன். ஏன்னா போர் பிரகடனம் அல்ல இது. இந்த மாதிரி வந்துகிட்டு இருக்காங்கப்பா, ஒரு குழு வந்துகிட்டு இருக்குது, நம்ம போனோம்னு சொன்னா ஒரு மிகப்பெரிய பொருளாதாரத்தை நாம எடுத்துக்கொண்டு வரலாம். ஏன்னா அந்த ப்ராஃபிட் அந்த பொருளாதாரம் நமக்கு எதிராகத்தான், நமக்கு ஆப்போசிட்டாகத்தான் சாமிலிருந்து கொண்டு இருக்காங்க. அதை நாம தடுத்து நிறுத்த வேண்டும் என்று முதல் 2 கட்ட முயற்சி அங்கே தோல்வியாகி 3வது கட்ட முயற்சியில் அவர்கள் நுழைகிறார்கள். இங்கே அபூ சுஃபியான் என்ன தெரியுமா செய்யறாரு? தனது காபிலாவோட தனது பிரயாண குழுவோட இஜாஸை நெருங்குறாரு. இஜாஸை நெருங்குறாரு அப்படின்னு சொல்லி சொன்னா சாதாரணமா நெருங்கல. என்று சொன்னால் பாதை ஆபத்து நெருங்கதாக இருக்குது. இது அவருடைய சரியான மைண்ட் உள்ளவர். அவர் அப்படியே யோசிச்சு ஒவ்வொன்றையும் ஒரு ஆட்கட்டையா அந்த ரூட்டை கேட்டு எப்படி இருக்குது, அந்த ஆட்கள் பாத்தீங்களா, இவங்களை பாத்தீங்களா, சீடி வேலை மாதிரி பார்த்து உழவு வேலை மாதிரி பார்த்து இவர்கள் சந்திக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையா கேட்டு வர்றாங்க. என்ன காரணம் என்பதாக சொன்னா நபியை பயந்து விட்டார்கள். அபூ சுஃபியான் தோழர்களை பயந்ததனால ஒரு கட்டத்துல அந்த வழி பிரயாணிகள் ஒரு தகவலை எட்டி வைக்கிறாங்க. நாங்கள் எல்லாம் கேள்விப்பட்டோம், முகம்மதும் தோழர்களும் உங்களுக்கு எதிராக உங்கள் வியாபார குழுவை அட்டாக் பண்ண வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த தனது படைகளை ஒன்று சேர்த்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற ரூமரை சொன்ன உடனே கூட கொஞ்சம் அவருக்கு அச்சம் வந்தது, பயம். ஏற்கனவே பயத்துல வந்துட்டு இருக்காரு, பயமோ பயம், பயத்துக்கு மேல பயம், நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். உடனே ஒரு ஐடியா பண்றாரு, லம்லம் பின் அம்ருல் கஃபாரி அப்படிங்கிற ஆளை கூலிக்கு ஆள் பிடிச்சு கொண்டு ஒரு தகவலை கொடுத்து ஒரு தபாலை எழுதி உடனே என்ன செய்யறாரு, மக்காவுக்கு அனுப்புறாரு. அங்கே குறைசி யுத்தத்தை இந்த தகவலை சொல்லுங்க, இந்த படையை அதாவது வியாபார குழுவை சரக்குகளை பாதுகாப்பதற்காக வேண்டி ஒரு படையை திரட்டிக்கிட்டு வர சொல்லி அப்படிங்கிற தகவலை சொன்ன உடனே அவர் கிளம்பி போனவர் தான். இதுக்கு இடையில மக்காவுல ஒரு நிகழ்வு நடக்குது. ஆத்திகா பின்த் அப்துல் முத்தலிப், யார் எங்க தெரியுமா? அப்துல் முத்தலிப்புடைய மகளார் ஆத்திகா ரலியல்லாஹு இவர்கள் ஒரு கனவு பார்க்கிறாங்க. யாரு சொல்ல முடியுமா உங்களால? இந்த ஆத்திகாங்கிறது யாரு? அப்துல் முத்தலிப்புடைய மகளார் ஆத்திகா. நபிக்கு என்ன உணவு வேணும் என்பதாக சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாமி முறை வேணும், அத்தை முறை வேணும், குப்பி முறை வேணும். இவர்கள் ஒரு பயங்கரமான கனவு பார்க்கிறாங்க. கனவை பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அப்படியே கையெல்லாம் நடுங்குது. உடனே தனது சகோதரர் அப்பாஸ் நாயகம் அப்ப அங்க இருக்கிறாங்க, அப்ப அந்த கூட்டத்தில் இருக்கிறாங்க. அப்பாஸ் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட சொல்றாங்க. அவர்களும் இந்த மனமன கேட்டு கனவை கேட்டு நடுங்கி போய் பயந்து போய், அத்தைக்கா நீ ஆட்டி சொல்லிடாததுக்காக நீ உலகத்திலே வச்சுக்கோங்கிறாங்க. சொல்லிட்டு அப்பாஸ் நாயகம் என்ன செய்றாங்க தெரியுமா? அப்படியே ஒரு ஆட்டை சொன்னாங்க. அப்படியே தீயாக மக்கா ஃபுல்லா பரவி அபூஜஹல் ஜென்ம விரோதி அபூஜஹலுடைய காலுக்கு விழுது. உடனே அவன் அப்பாஸ் நாயகம் அவர்கள்ட்ட மிரட்டல் கொடுக்க ஆரம்பிச்சான். அந்த கனவு என்னங்கிறது இப்ப சொல்ல முடியாது, எனக்கு டைம் இழுத்துடும். 3 நாள் கழியுது. 3 நாள் கழிந்த உடனே அங்க கூலிக்கு அமர்த்தப்பட்ட அபூ சுஃபியானால் கூலிக்கு அமர்த்தப்பட்ட அந்த லம்லம் பின் அம்ருல் கஃபாரி வராரு, மக்காவுக்கு வராரு. ஒட்டகத்தின் மீது ஏறி, மக்காக்காரங்களே ஒரு ஆபத்தான செய்தி வந்திருக்குது, அல் லத்தீமா வியாபார குழு, அபூ சுஃபியானின் வியாபார குழு சரக்குகளை சுமந்து கொண்டு வந்த அந்த ஒட்டக கூட்டம் அம்வாலத்தின் மாதிரி சுஃபியான், உங்களது பொருளாதாரம் எல்லாம் அபூ சுஃபியானோடு இருக்குது. கது அலகலஹா முஹம்மதுன் வாஸஹாபஹு, முஹம்மதும் அவருடைய தோழர்களும் அதை வழிநிறுத்தி எடுத்துச் செல்வதற்காக வேண்டி கிளம்பிட்டாங்க. அந்த பொருள் உங்களுக்கு கிடைக்காது என்கிற ஒரு பொது பிரகடனம் பண்றாங்க. மக்காவாசிகள் சொல்லிட்டாங்க, ஆடி போயிட்டாங்க. இந்த கட்டத்துலதான் குறைஷிகள் என்ன தெரியுமா செய்யறாங்க? ஒரு படையை பெரும் படையில ஒண்ணு சேர்க்கிறாங்க. எப்படி ஒண்ணு சேர்க்கிறாங்க? வரலாறு சொல்லி தரக்கூடிய அந்த காட்சிகளை பாருங்க.
வெறித்தனமாக இருக்குது, சபதங்களோடு இருக்குது, ஆங்காரத்துடன் கொக்கரிப்புடன் என்னென்ன முகமது என்ன நினைத்துக் கொண்டார், அவருடைய தோழர்கள் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி படையை திரட்டிட்டாங்க. அந்த படையுடைய வேலையை பற்றி சொன்னா நேரமாயிடும். ஆனால் இருந்தாலும் உள்ளுக்குள்ள பயம் வருது இவர்களுக்கு. என்ன பயம் வருது? இவங்களுக்கு பரம விரோதியாக இருந்த அந்த பெக்கரி வம்சம் சொல்லி இவங்களுக்கு பின்னால இருக்குது. ஆனால் இந்த ரெண்டு பேருக்கும் நம்ம பாட்டுக்கு கிளம்பி போற மாதிரி போயிட்டு சொன்னா பின்னால இவனு நம்மளை தாக்கெடுக்க கூடாத, அவங்க வெட்டி சாவடிச்சிருவாங்களேங்கிற பயம் வந்தவங்க பின்னால போனாங்க. அப்ப ஒரு ஆள் வர்றான், அவன் பேர் சுராக்கத்துக்கு ஒரு மாலைக்கு, இவன் அந்த கொடுத்த உள்ளவன் தான். ஆனா இவங்க பேர் ஒரு பாசமாக இருப்பான். அவன் சொல்றான், ஆனா ஜாரிகளுக்கும் நான் பாத்துக்கிறேன், நான் உங்களுக்கு பாதுகாப்பாக இருந்துக்கிறேன், பலா தாத்து என்னக்கும் கிணானா, உங்களுக்கு பின்னால அவர்கள் தாக்க மாட்டாங்க, எந்த வகையிலும் உங்ககிட்ட வரமாட்டாங்க, அதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு அமைதியை ஏற்படுத்துறான். உடனடியாக அவர்கள் விரைவாக நம்பிக்கை வச்சு கிளம்பிட்டாங்க. சரி, நான் கேட்கிறேன், இந்த சுறாக்கா யார் தெரியுங்க? இந்த சுறாக்கா இப்லீஸுடைய வேஷத்தில் வந்தார். சுறாக்காவுடைய வேஷத்தில் வந்த இப்லீஸ் சொல்றான். இவன் பேச்ச கேட்டு நகன்றிருக்கணும். இவன் பேச்ச கேட்டு இவர்கள் என்ன செய்யறாங்க, ஆரம்ப கட்டத்தில் இருந்த அந்த பயத்தின் அடிப்படையிலேயே இவர்கள் பின்வாங்கி இருந்தால் வரலாறு பதிலை பதிவு செய்திருக்காது. இவன் பேச்ச கேட்டு கிளம்புவதனால் தான் இன்றைக்கு இத்தகைய பதிலுடைய சம்பவம் நமக்கு முன்னால் தென்படுகிறது. இந்த சுறாக்கா பேச்ச கேட்டா, சுறாக்காவுடைய பேச்ச இவர்கள் ரொம்ப ரொம்ப கேட்பாங்க. இந்த குறைச்சிகள் மக்கா காத்திரிகள் அந்த வேஷத்தை பிடிச்சாங்க. இப்லீஸ் தான் காரணம். சரி, இங்க அபூ சுஃபியான் என்ன செய்யறாரு என்பதாக சொன்னா தந்திரமாக வேலை செய்யறாரு. அதாவது பாதையை மாத்துறாரு. அந்த பிரயாணத்தினுடைய திசையை மேற்கு கடற்கரையை நோக்கி மாத்தி மக்காவுக்கு ஆண்ட பதில் வழியாக வரணும். அந்த வழியை தனது லெப்ட் சைட்ல இடது பக்கமாக விட்டு மேற்கு கடற்கரையை நோக்கி தனது வியாபார குழுவின் பாதையை நகர்த்தி மக்காவுக்கு போறாரு. அப்ப ஒரு கடிதத்தை எழுதுறாரு. அந்த கடிதத்தை எழுதி அனுப்புறாரு. அங்க புறத்தாச்சு, குறைச்சிகள் தலைமையில வந்தாச்சு. 1000 பேர் அப்படி இப்படி எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. வெறித்தனமா வந்துட்டு இருக்காங்க. முகமதை கொல்லணும், தோழர்களை கொல்லணும், இஸ்லாத்தை அழிக்கணும் அப்படிங்கிற அந்த வெறித்தனமான கூச்சல் பேரை வந்துட்டு இருக்காங்க. இது பொறுப்பா அவர் காமித்து கொண்டாரு. என்ன அந்த கடிதத்தை கொடுத்து அங்க அனுப்புறாரு. அங்க அனுப்புறது சொன்னா அந்த கடிதம் வருது. அந்த கடிதத்தை எல்லாரும் பாக்குறாங்க. பணத்தா யாரெல்லாம் அதை அவமதிச்சாங்க தெரியுமா? என்ன எழுதியிருக்காரு? அல்லாஹ் காப்பாற்றிருக்கான், எனவே நீங்க போகாதீங்க, திரும்ப நீங்க மக்காவுக்கு போங்க, போர்க்களத்துக்கு போகாதீங்க நீங்க என்பதாக அபூ சுஃபியான் ஒரு தகவல் உருளது. அந்த தகவல் மக்கா காபிர்கள் அந்த படையினர்கள் படிக்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் படிக்கிறாங்க. அதுல அஹ்னஸ் பின் ஷரீக்ங்கிறவர் அவர் படிச்சு சொல்றாரு, ஒரு ஆலோசனை கொடுக்கிறாரு. நம்ம போயிடுவோம், வாங்க நம்ம போயிடுவோம், இதோட மக்காவுக்கு போயிடுவோம். யாரும் கேட்கலங்க, ஜூரா கோத்திரத்தார்களை தவிர. இந்த ஜூரா கோத்திரத்தார்கள் ரிட்டன் வாபஸ் வராங்க. மக்காவுக்கு நீ போறாங்க போங்கன்றாங்க. 300 பேர் கொண்ட குழு. ஆக அவர்களையும் சேர்த்திருந்தால் 1300 பேர் இருக்கணும். 1000 பேராக அவர்கள் ஆக்கப்பட்டார்கள். இந்த ஜூரா பின்வாங்கி சென்றனர். அதுக்கு பிறகு பனு ஹாஷிம் கோத்திர கபீலுடைய குடும்பங்க, புனிதமான குடும்பமா அங்கதான் இருக்குது. அப்ப அந்த கட்டத்தில் அவர்கள் மக்காவில் இருந்தாங்க. அவங்க போய் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நாங்களும் போயிடுறோம், எங்களை விட்டுருங்க, வேண்டாம், கடிதம் வந்துடுச்சு, போற கவுத்துக்கலாம் அப்படின்னு எவ்வளவோ சொல்றாங்க. இந்த அபூ ஜஹல் அப்பாஸ் நாயகத்தினுடைய சட்டையை பிடிச்சு கேட்கிறான், போகக்கூடாது, என் ஒத்தவர் இல்லாமல் நீங்கள் யாரும் செல்லக்கூடாது, நாங்க போனாதான் நீங்க போகணும். எவ்வளவு ஆணவம், எவ்வளவு திமிரான வார்த்தைகள் தெரியுமா? கடைசியாக அபூ ஜஹலுடைய அந்த நிர்பந்தமான அந்த சொல்லுக்கும் கட்டுப்பட்டு அப்பாஸ் நாயகர் கலந்துக்கிறாங்க. அம்ர் இப்னுல் ஆஸ் அவர்களுக்கு நிகழ்ச்சியாக ஹாஷிம் கோத்திரத்தாரை சேர்ந்த இன்னாரெல்லாம் அந்த கூட்டத்தில் இருந்துட்டு இருக்கிறாங்க. சரி, முடிஞ்சு போச்சு. இப்போ 2ஆம் கட்டத்துக்கு வர்றேன். அந்த கடிதத்தின் அடிப்படையில அபூ ஜஹல் கொஞ்சம் மனசை மாத்தி அவன் திரும்பி இருந்தால், படையை திருப்பி இருந்தால் இந்த பதில் போர்க்களம் ஏற்பட்டிருக்காரு. 2ஆம் கட்ட நகர்வு சுராக்காவின் பேச்சை கேட்டு நகர்ந்தது ஒரு பக்கம். பக்ரியுடைய அந்த கோத்திரத்துக்கு பயந்து பின்வாங்கி இருந்தால் வந்திருக்காது. அபூ சுஃபியானின் பொறுப்பான இந்த செயலின் அடிப்படையில் இவர்கள் பின்பற்றி இருந்தால் அல்லாஹ்வுடைய நாட்டம், சஹாபிகளுடைய உயர்வை இந்த உலகத்துக்கு காட்ட வேண்டும். தீன் யாரை கொண்டு இருக்கிறது சொன்னார்கள் அல்லவா? சொல்ல விரும்பல, அதாவது சொல்ல விரும்பலும் இல்லை, சொன்னா நேரமாயிடும். தீனின் அத்தனை அம்சங்களுக்கும் அடிப்படை இந்த பதிலுடைய நாளாக இருக்கும். பதில் சஹாபிகளா சரி, இங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க சொன்னா மசூரா பண்றாங்க. மசூரா பண்ணும்போது, இப்ப நீங்க என்ன மசூரா சொல்றீங்கன்னு கேக்குறாங்க. பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு அல்லாஹ்வுடைய திருத்தூதர், அவங்க சுன்னா செய்யறதுக்கு தயாராக இருக்கிறாங்க.
கட்டுப்பட்டாகணும். அல்லாஹ் ரசூல் சொன்னா மாற்றம் சொல்லக்கூடாது. அப்படித்தான் நியதி. அதனால இந்த மசோதா கேட்கிறாங்க. என்னன்னு சொன்னால் வியாபார குழுவை அட்டாக் பண்ணுவதற்காக இழுத்துக் கொண்டு வரப்பட்ட இந்த கூட்டம் இன்றைக்கு போரை சந்திக்க தயாராக ஆகிறது என்ற உள்ளூர வருத்தம் அவர்களுக்கு இருக்கும் பொழுது என்னப்பா சொல்றீங்க நீங்க? அசீரு அழகியா எனக்கு நீங்க மசாலா சித்திக்கு நாங்க எந்திரிக்கிறாங்க, அழகான பேச்ச பேசுறாங்க. உமர் நாங்க எந்திரிக்கிறாங்க, அழகான பேச்ச பேசுறாங்க. மிக்தாத் அமருங்கிற சாதி எந்திரிக்கிறாங்க. அவர்கள் சொல்றாங்க, யார சூழல்லாம் எங்களுக்கு அமராகுது, அல்லாஹ் உங்களுக்கு என்ன உத்தரவை தருகிறானோ அந்த அடிப்படையில் நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் உங்கள் பின்னால் வர தயாராக இருக்கிறோம். இதுதாங்க இஸ்லாம். இதுதான் தீன். இதுதான் ஈமான். இதுதான் ரசூல். இதுதான் சஹாபிகள். இதுதான் அந்த மிக்தாத் சொன்ன அந்த வார்த்தையிலே உலகம் உள்ளவரும் தீனுடைய வார்த்தை அடக்கப்பட்டு விட்டது. என்ன சொல்றாங்க தெரியுமா? நீங்க போங்க, உங்க அழகான மழக்க நாங்க உங்க கூட இருக்கிறோம். ஒரு காலத்துல பைத்துல் முகத்தஸை கைப்பற்றுவதற்காக வேண்டி ஜப்பாரிகள் வராங்க. அவர்களோடு எதிர்த்து போசுவதற்காக வேண்டி பனு இஸ்ராயேல் சமுதாயத்தை நபி மூசா அழைக்கிறார்கள், ஆரோன் அழைக்கிறார்கள். அவர்கள் பின்வாங்கினார்கள், கோடைகளாக ஆக்கப்பட்டு விட்டார்கள். நாங்க வர முடியாது, அவங்க கோட்டத்தை பார்த்தாங்க, பயமா இருக்குது. ஏன்னா நீங்களும் இறப்போம், நீங்க போர் செய்யுங்க, நாங்க இன்னும் காகிதம் சொன்னாங்களே அப்படி நாங்க சொல்ல மாட்டோம். விட்டுட்டாரு ஆணித்தரமாக அழைப்பு கொடுக்கிறார். நீங்களும் உங்களின் சொப்பம் யார சூழல்ல அல்லாஹ்வுடைய திருத்தூதரே நீங்க சொல்லுங்க, நாங்க உங்க கூட போர்தான் செய்ய கொடுக்கிறாங்க. இதங்க தீனுங்கிறது, இதங்க இஸ்லாம்ங்கிறது. இந்த இஸ்லாத்தை எங்க போனா பார்க்க முடியும்? இந்த ஈமானை என்ன போனா பார்க்க முடியும்? சரி, நபியினுடைய அருமையான ஆலோசனை கேட்டாங்க. அருமையான ஆலோசனை. போர்க்களம் தான், அவங்க வந்துட்டாங்க. நாம பிரமுதை போகக்கூடாது. நம்மகிட்ட என்ன நீங்க இருக்கிறீங்க, அல்லாஹ்வுடைய திருத்தூதர் இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன வர வேண்டும் சொன்ன உடனே கடைசியில நபியும் சந்தோஷப்பட்டாங்க. சித்திக்கிறாங்க, பேசும்போது உட்கார வேண்டாம், இவங்க கோட்டளிச்சாங்க. உமர் பேசும்போது ஆயல வரலாறு சொல்லி காட்டுகிறது. மிக்தாத் பின் அம்ர் பேசும்போது சந்தோஷப்பட்டாங்க, துஆ செஞ்சாங்க. இருந்தாலும் கூட அவர்களின் எதிர்பார்ப்பு வேற மாதிரி இருந்துச்சுங்க. எப்பா என்னப்பா நீங்க அசீரு ஐயுஹன்னாஸ் இலைய அப்படிங்கிறாங்க. உடனே சாது பின் முஆத் எதிர்க்கிறாங்க. அவங்க வந்து அன்சாரி சஹாபாக்கள் இருக்கலாம், தலைவராக உள்ளவங்க. அவங்க எதிர்த்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் கண்ணக்க தனியா இல்ல எங்கள்கிட்ட நீங்க கேட்கிறீங்களா? அன்சாரிகளாக எங்கள்கிட்ட நீங்க கேட்கிறீங்களா? ஏன்னா 3 பேரும் முஹாஜிர்கள். சித்திக் நாயகம் முஹாஜிர், உமர் நாயகம் முஹாஜிர், மிக்தாத் முஹாஜிர். அன்சாரிகள்கிட்ட கேட்கிறீங்களா? நான் ஆமா அப்படிங்கிறாங்க. உங்க ஆலோசனை என்ன? மதீனாவில இருந்து நாம வந்திருக்கவே உங்க ஆலோசனை என்ன என்பதாக சொல்லும் பொழுது சொன்னாங்க, இது ஆலோசனை கொடுக்க என்ன இருக்குது? நீங்கள் ஏழன் நாடு எவன் நாட்டினுடைய கடைசி பாதை வர சென்று நீங்கள் படையை நடத்திக் கொண்டு சென்றாலும் நாங்கள் உங்க கூட இருப்போம். இந்த குதிரை படைகளோட, இந்த ஒட்டக படைகளோட கடலில் ஓடினாலும் கூட அந்த கடலில் உங்களோட சென்று நாங்கள் முன்பு விட்டாங்க. என்னங்க ஈமான்? இப்ப விளங்குதா? பத்ர் சஹாபாக்களுடைய அந்த ஈமானும் அந்த அழுத்தமான போக்கும் வரலாறு அப்படியே நிகழ்கிறது. கிப்லாவை முன்னிறுத்துறாங்க, அல்லாஹ்ட்ட கையேந்துறாங்க. நீண்ட துவா, அதற்கு துவா ஓதி காமிச்சாங்க, ஓதுறாங்க, அழுகுறாங்க, மன்றாடுறாங்க. நபிக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன் அப்படி சொல்லணும்? அல்லாஹ் நீ இந்த படைக்கு உதவி செய்யவில்லை என்று சஹாபிகள் அஸ்ஸாபா இந்த கூட்டத்துக்கு உதவி செய்யவில்லை என்று சொன்னால் நான் போவது அல்லாஹ் சொல்றதுக்கு ஆதரிக்காது போராண்டாங்க. அல்லாஹ் ஏன் சொல்லணும் தெரியுமா? இவர்கள் காக்கமும் நபியை நபிமார்களுக்கெல்லாம் இறுதியானவர்கள். இவர்களுக்கு பிறகு ரசூல் வரப்போவதில்லை, நபி வரப்போவதில்லை. எனவே ஈமான் இருக்காது, இஸ்லாம் இருக்காது, அதை சொல்றதுக்கு ஆள் இருக்காது. இந்த போர்க்களத்திலே என்னையும் சஹாபிகளும் அழைக்கப்பட்டிருக்கால் என்ன பத்தி சொல்றதுக்கு ஆள் இருக்காது, துன்யாவில் அப்படின்ட்டாங்க. ஈமான் எழுந்துறாங்க, நிக்கிறாங்க. அந்த அவயங்கள் தான் பார்த்தா நமக்கே கண்ணீர் வருது. கையேந்துறாங்க, வானத்தின் நோக்கி முகத்தை தூக்குறாங்க, கையை தூக்குறாங்க, அப்படியே துவா செய்யறாங்க. துண்டு கீழே விழுது, சுத்திக்கிறாங்க, ஆசுவாசப்படுத்துறாங்க. நபி யா ரசூலல்லாஹ் நீங்க இப்படி எல்லாம் வந்து ரொம்பவும் இதாவாதீங்க, உங்களுக்கு எல்லாம் வாக்களிச்சத நிறைவேற்றி தருவான், ஒன்னு ஆறுதலாக இருங்க வைக்கும். உடனே அதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய உதவி வருது. அன்னைக்கு ஒரு மழை பெய்யுது, அவங்களுக்கும் மழை பெய்ஞ்சிச்சு. அது பெருமழை, இவர்களுக்கு திடீரான ஒரு நடுநிலையான மழை பெய்யுது. அந்த மழையில அதுக்கு பிறகு ஒரு நிம்மதி ஏற்பட்டுச்சு. அதுக்கு பிறகு பெருமானார் சொல்றாங்க, இந்த ஜிப்ரீல் வந்து விட்டார், குதிரையை கொண்டு வருகிறாரு, அவருடைய தலையில புழுதி இருக்குது, இன்னும் மலக்குகள் இறங்கிட்டு இருக்காங்க. அந்த மலையை காட்டுறாங்க. ஆகஸ்ட் மாசம் உம்ராவுக்கு இருக்கும்போது அந்த வழிகாட்டி காட்டினாரு. இந்த மலையில தான் மலக்குகள் இறங்குறாங்க. பத்ரை பார்த்தோம், சுஹதாக்களை ஸ்நானத்து பண்ணினோம். இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அல்லாஹ் தஆலா பத்ரை விஷமாக இருப்பாங்க.
ஈமான் வலுப்படக்கூடிய அந்த பதில் போர்க்களம். இப்படியாக ஹஜ்ரத் உமர் நாயகம் அவர்கள் சொல்றாங்க, அன்னைக்கு இரவு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஸ்கெட்ச் போடுறாங்க. ஸ்கெட்ச் முஸ்லிம் ஷரீஃப்ல ஹதீஸ் வந்திருக்குது. ஸ்கெட்ச் போடுறாங்க. இந்த இடத்துலதான் பலான ஆசாமி வெட்டப்படுவான். ஏற்கனவே துஆ செஞ்சாச்சு. உத்பத்து ரபியா, சைபத்து ரபியா, அபூ ஜஹல் அது போன்ற இந்த ஜென்ம இவர்களுக்கு துஆ செஞ்சிட்டாங்க. இவர்கள் அழைத்து நாசமாக ஆக்கப்பட வேண்டும். பெருமானார் அன்னைக்கு இரவு கஷ்டம் சொல்றாங்க, ஆவா மஸ்ரா உத்துபா, உத்துபா இந்த இடத்தில் வெட்டப்படுவான், கொல்லப்படுவான். ஆவா மஸ்ரா சைதா, சைதா இந்த இடத்தில் கொல்லப்படுவான். இன்னொரு கட்சி இந்த இடத்துல அபூ ஜஹல் கொல்லப்படுவான். நல்ல வழங்குங்க. அந்த விஷயங்கள் அல்லாஹ் தடுக்குது. அதில் ஒன்று என்ன சொன்னால், எந்த ஆத்மா எந்த இடத்தில் ஒப்பாத்தாக ஆகும் யாருக்குமே தெரியாது. ஆனால் நபிமார்களுக்கு தெரியும். இந்த போர்க்காலத்தில் சொல்ல முடியுமா? அது எப்படிப்பட்ட நேரம்? அது உயிருக்கு கேரண்டி இல்லாத, உத்தரவாதம் இல்லாத அந்த இடத்தில் வைத்து நாளை வெற்றி தீர்மானிக்கப்பட்டு விட்டது. இன்னால் இன்னால் இந்த போர்க்களத்தில் எதுவும் நடக்கலாம். யாரும் எப்படியும் முறையலாம், யாரும் எப்படியும் எங்கேயும் கொல்லப்படலாம், யாரும் எதுவும் செய்யலாம், யாரும் சொல்ல முடியாது. சராசரி வாழ்க்கையும் சொல்ல முடியாது என்று இருக்கும்போது போர்க்களத்தை சொல்ல முடியுமா? ஆனால் சொல்லி காட்டினார்கள். அவர்கள் சொன்ன மாதிரி இதே ஹதீஸை சொல்லக்கூடிய ஹஜ்ரத் உமர் நாயகம் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போட்ட அந்த ஸ்கெட்ச், அந்த கோட்டை தாண்டி எவரும் மேல போகல. இது என்னது? இது மௌஜிஸா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு போர்க்களம் இல்ல சராசரியானதா? அதை எப்படிப்பட்ட பேரழப்புகளை ஏற்படுத்தும். எவன் இருப்பான், எவன் சாவா, எவன் வாழ்வாங்க சொல்ல முடியாது. எவனுக்கு வெற்றி, எவனுக்கு தோல்வி சொல்ல முடியாது. இப்படி ஆணித்தரமாக சொல்லுகிறார்கள். அதுபோல் நடக்குது என்பதாக சொன்னா இது பேரற்புதம் இல்லையா? இப்படி எல்லாம் வரலாறு இப்படியே நீங்களாமோ சென்று கொண்டிருக்கிறது. இதுக்குள்ள போறோம்னு சொல்லி சொன்னா நமக்கு ஈமான் மென்மேலும் அதிகரிக்கத்தான் செய்யுமே தவிர ஈமான் குறைவதற்கு வாய்ப்பே இருக்காது. அல்லாஹ் தஆலா இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக, இந்த பேச்சை கபூல் செய்வானாக, உங்களை ஏற்றுக்கொள்வானாக, இந்த ஜமாத்தை கபூல் செய்வானாக. இதற்கு ஏற்பாடு செய்தவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எல்லா வகையான நன்மைகளையும் தருவானாக. இந்த மஜ்லிஸில் பல முறைகள், இந்த சபையில் பல முறைகள் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் எல்லாம் அல்லாஹ் தஆலா தந்த அருள்பாலிப்பத்தோடு மேற்கொண்டு போக முடியல. அவ்வளவு செய்திகள் நமக்கு காத்துக்கிட்டு இருக்குது. நம்ம ஈமானின் அம்சங்கள் என்னவெல்லாம் இருக்கிறதோ அத்தனையும் அங்க போனா கிடைக்கும், அந்த சம்பவத்துல போனா கிடைக்கும். எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் எல்லோருக்கும் மென்மேலும் ஜஸாக்குமுல்லாஹு கைரா என்ற துஆவின் வாயிலாக தெரிவித்துக் கொள்வதிலே, மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்வதிலே, வாழ்நாளெல்லாம் இதை மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக ஆக்கிக் கொள்வதிலே எல்லாம் அல்ல அல்லாஹ்வுக்கு நான் மறுபடி துஆ செய்து கொள்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். மிக அற்புதமான முறையில் ஹஜ்ரத் அவர்கள்